ஹாய் ஹலோடா ஆர்மிஸ் வெல்கம் டு அம்மு எஃப்எஃப். அதான் வந்து என்னென்னா மைடியா சார்னு சொல்லிட்டு நான் ஒன்று ஆரம்பித்தேன்டா. அது வந்துட்டு எஃப்எஃபாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அது வந்துட்டு ட்ரூ ஸ்டோரியே போட்டு ஒரு எஃப்எஃபாக கொண்டு போயிடலாம் நினச்சேன்டா. பட் வந்துட்டு அது நான் கேட்டிருந்தேன், அதில் சேட் எண்டிங் போடவா இல்லை ஹாப்பி எண்டிங் போடவான்னு சொல்லி கேட்டிருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஃபார் யோர் லவ் ஜேபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேனல் நேம் வச்சுருக்காங்க. அவங்க நேம் வந்து நான் கேட்க மறந்துட்டேன். அவங்க வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அக்கா ஹாப்பி எண்டிங்கே கொடுத்துருங்க, சேட் எண்டிங்லாம் வேண்டாம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நான் வந்து அவங்ககிட்டே கேட்டிருந்தேன், இங்கே பாரு வந்துட்டு சேட், அதாவது ரியல் ஸ்டோரியில் வந்துட்டு சேட் எண்டிங் தான், ஹாப்பி எண்டிங் இல்லை. ஸோ வந்துட்டு இதுக்கு நான் இப்போ ஹாப்பி எண்டிங் கொடுத்தேன் அப்படின்னா அது வந்து ட்ரூ ஸ்டோரியாக இருக்காது, இமேஜின் ஸ்டோரியாக தான் இருக்கும், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருந்தேன். அவங்க வந்துட்டு ரிப்ளை பண்ணல, ரொம்ப ரிப்ளை பண்ணலடா. அவங்க இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு ரிப்ளை பண்ணாங்க. அதை பார்த்தோன்னே சரி சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் வந்துட்டேன். அது இல்லாமல் கொஞ்ச நாளாக வந்துட்டு கொஞ்சம் எனக்கு ஒர்க்காக போயிட்டு இருந்தனால என்னால் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ண முடியலடா. எந்த ஒரு ஒன் ஷாட் எதுவுமே கொடுக்கல, சாரி. அண்ட் இப்போ வந்து நான் நைட்டில் தான் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். நைட்டு 12 மணி ஆச்சு, 12 மணிக்கு மேலே ஆயிடுச்சு ஆக்சுவலி. பேய்ங்க வாக்கிங் போகிற நேரத்துக்கு உட்காந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏதாவது பேய்ங்க வந்து ஏன்டி நீங்கள் முழிச்சிருக்கிற இடத்துல தான் நாங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கோம்ல, நாங்கள் முழிச்சிருக்கிற இடத்துல நீங்கள் ஏன் நீ டிஸ்டர்ப் பண்ணுறீங்கன்னு கேட்காம இருந்தால் சரி. அண்டு நைட்டில் ரெக்கார்ட் பண்ணுறதுனால ஒரு சில ஏதாவது கொஞ்சம் சவுண்ட் கேட்டால் கூட கொஞ்சம் ரொம்ப அதிகமாக கேட்கும் இல்லையா. ஸோ வந்துட்டு பேக்ரவுண்டில் நாய்ஸ் கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அப்புறம் வந்து என்னடா, கொஞ்சமாச்சும் ஒரு 10 பேராச்சும் வந்து வீடியோஸ் பார்க்குறீங்கடா, ஆனால் சப்ஸ்கிரைப் யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்க, கமெண்ட்டும் வந்து யாருமே பண்ண மாட்டேங்கிறீங்களா. எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆகுதுன்னா, யாருமே அதை கடையில் யாருக்குடா டீ ஆத்துற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தயவு செஞ்சு வீடியோ பாருங்கள். ஒரு 10 பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பார்த்தா ஒரு 2 பேர் தான்டா இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கடா. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைபோ இல்லை கமெண்ட்டோ பண்ணும்போது கொஞ்சமாச்சும் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும், சரி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த ஒரு எனக்கு வந்து இந்த 2-3 நாள் என்ன தோணுச்சுன்னா, யாருமே நம்ம வீடியோ பார்க்கல, பேசாத சப்ஸ்கிரைபோ கமெண்ட்டோ வரல அப்படிங்கும்போது ஏன்டா வீடியோ போடுறோம் அப்படிங்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏதோ தனியாக யாருமே அதை கையில் டீ ஆத்துற மாதிரி இருக்குடா. அதனால் தயவு செஞ்சு வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் கமெண்ட்டோ சப்ஸ்கிரைபோ லைக்கோ போட்டு பாருங்கடா. அப்புறம் இதோட இன்ட்ரோ வந்து கொடுக்கும்போது வந்துட்டு மைடியர் சார் போடலாம் நான் தான் இன்ட்ரோ கொடுத்தேன். பட் வந்துட்டு இன்றைக்கி வந்து ரோஸ் டே இல்லையா, சாரிடா, ரோஸ் டே இன்றைக்கி தான் நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். பட் அப்லோட் பண்ணுறது அதுக்கு அடுத்த நாள் தான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலடா. பட் வந்து நான் ரோஸ் டே வச்சு கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். ஸோ வந்துட்டு ஒரு சின்ன மினி பைட்ஸ் மாதிரி பார்த்துடலாம்டா, ஓகேவா. அண்ட் இதோட ஹீரோ யாருன்னா வந்து வழக்கம்போல் நம்மளோட ஜேகே தான் வந்துட்டு ஹீரோ. அண்ட் ஹீரோயின் வந்து நீங்கள் தான் வயன். அண்ட் உங்களோட இன்ட்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு ஐடி எம்ப்ளாய் தான் நீங்கள். அண்ட் அதே மாதிரி சாரிடா, ஜங்குக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஜங்குக்கும் வந்துட்டு ஒர்க் தான் போயிட்டுருக்காரு. உங்களோட வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ் வந்துட்டு ஏஜ் கேப் உங்களுக்கும் அவருக்கும் 5 இயர்ஸ் தான். ஸோ 5 இயர்ஸ் வந்து உங்களோட பெரியவங்க. அண்ட் ஜங்குக்கு வந்து வேறு யாரும் இல்லைடா, உங்கள் வீட்டுக்குள்ள உங்களோட நெய்பர் தான், ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மூஞ்சிலே வந்து யாரோ டப்புக்குன்னு தண்ணி தெளிக்கிறாங்களா. ஐயோ அம்மா பேய், அப்பா ஐயம்மா நீ ஏன் தாயா இல்லை பேயா, ஏன்டி பேச மாட்டேன் இரும மாடு, எனக்கு வந்துட்டு என்ன வயசாகுது இன்னும் வந்துட்டு கழுத்து மாதிரி உட்காந்து தூங்கிட்டு இருக்க, என் ஆஃபீஸ் கிளம்பு. அம்மா என்னைக்கோ ஒரு நாள் வயன் சொல்லிட்டு கூப்பிட்டு ஏதாவது காஃபியோ அந்த மாதிரி டீ ஏதாவது ஒன்று கொடுத்து பாசமாக எழுப்பிருக்கியா, எப்போ பார்த்தாலும் மூஞ்சி தண்ணி இருக்குது. அதுக்கு நீ 6 மணிக்கு எழுந்திரிக்கிற பிள்ளையா இருந்தால் காஃபி என்ன பூஸ்டே கொடுத்து எழுப்பியிருப்பேன்டி. 10 மணி ஆகுது சரி, 10 மணி ஆகுது, நீ 9 மணிக்கு ஆஃபீஸில் இருக்கணும். எச்சி கிளம்பு. அம்மா 10 மணி ஆச்சு, அச்சோ 1 ஹவர் மணி எழுப்பியிருக்க வேண்டியதானே. சிப்பை தலைப்பா சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிடுறாங்க. நீங்கள் வந்து அறக்க பறக்க கிளம்புறீங்க, உங்கள் ட்ரெஸ்ஸை கூட மாற்றி, உங்கள் ட்ரெஸ்ஸை கூட மாற்றலையே அப்படியே கிளம்புறீங்க. நீங்கள் வந்து வாசல் வரைக்கும் போயிட்டீங்க. உங்கள் அம்மா பார்த்து சரிண்ணே ட்ரெஸ்ஸை மாற்றிடுவோம் சொல்லி கத்துறாங்க. நீங்கள் பதட்டத்தில் ஓடி வந்துட்டு அப்புறம் மேலே போயிட்டு ஏதோ ஒரு கைக்கு கிடச்ச ட்ரெஸ் ஏதோ ஒன்று தூக்கி போட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. நீங்கள் குளிக்க கூட இல்லை அப்படியே கிளம்பிட்டீங்க. ஸோ வந்து நீங்கள் கிளம்பி அப்படியே அறக்க பறக்க ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. எங்கள் அம்மா நின்று பார்த்துட்டு, சனி இப்படியே போயிட்டு இருக்குது, என்னைக்காவது ஒரு நாள் வேகத்தில் வண்டியை ஓட்டி இங்கே திடிச்சு சாகலாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து கத்துறாங்க. நீங்களா தாயா பேய், போகும்போது சாபம் விட்றையே, உங்கள் வாயில் நல்லா வாட்டி வராதா, ஏச்சி படி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து உங்களை துரத்தி விட்றாங்க. நீங்கள் வந்துட்டு அறக்க பறக்க எடுத்து ஸ்கூட்டியெல்லாம் எடுத்து ஓட்டிட்டு உங்கள் ஆஃபீஸ் மணி கொண்டு போய் நிறுத்திட்டு அப்படியே உள்ளே போகிறீங்களா. மூச்சு வாங்குது, லிஃப்ட்டில் போய் நின்றுட்டு ஐயோ இப்போ என்ன ஆக போதோ, சனியனே சேதாரம் இல்லாமல் வீடு போய் சேர்ப்பாயாக, காலையில் அவங்க மாதிரிலாம் நீங்கள் நல்லா நின்று ப்ரே பண்ணிட்டு கிடக்கீங்க.
உள்ளே போனோமா யாருக்குமே தெரியாமல் உட்காந்தோமா அப்படிங்கிற மாதிரி கமுக்க முடி பூனைக்குட்டி மாதிரி நீங்கள் அப்படியே உங்கள் கேபின்குள்ளே போய் உட்காடுறீங்க. உங்களுக்கு டப்புன்னு உங்கள் ஃபோன் அடிக்குது உங்கள் கேபின்லேருந்து. நீங்கள் எடுத்து வச்சுட்டு காதில் வைக்கிறீங்க. கவுண்ட் மை கேபின் இப்படி சொல்லிட்டு தொலைஞ்சண்டா. யாருக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சோமா அவனுக்கே தெரிஞ்சிருச்சு. சரி போ, இல்லைன்னா நமக்கு புதுசா எப்போவும் வாங்க தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படியே கிளம்பி போகிறீங்க. அதான் வந்து கேபினுக்கு போகிறீங்கடா. எனக்கு வந்துட்டு கோல்டு பிடிச்சிருக்குடா, என்னோடய வாய்ஸ் தெரியுது எனக்கே கேவலமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா. அண்ட் வாங்க நம்ம மறுபடியும் ஸ்டோரியில் போகலாம். ஸோ வந்து கேபின்குள்ளே போகிறீங்க. கேபின்குள்ளே போயிட்டு அப்படியே எக்ஸ்கியூஸ் எதுவுமே கேட்கல, நீங்கள் பாட்டு அப்படியே கதவு வந்துட்டு உள்ளே போகிறீங்க. அங்கே வந்து யாரும் இல்லை, கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஜங்குக்கு தாண்டா உட்காந்துட்டு உட்காந்துவங்களை பார்த்துட்டு இருக்காரு. ஒய்யன் ஜங்குக்கு அது வந்து ஒரு நாள் கூட சீக்கிரமாக வர மாட்டியாடி, எப்போ பார்த்தாலும் லேட்டாக தூங்குறது, லேட்டாக எழுந்திரிச்சு வரதுன்ட்டு. ஆஃபீஸ்க்கு லேட்டாக வரதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா தான் நீ வந்துட்டு இந்த வண்டி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு வர பார்த்தியா, அதானே எனக்கு பயமாக இருக்குது, புரிஞ்சுக்கொடி. ஜங்குக்கு அது வந்து இல்லை, யார் சொன்னா உனக்கு நான் வந்து வண்டி ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு? உங்கள் அம்மா தான் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. போட்டு விட்டாளா தாய் கிளவி, இருக்க வேலையே இல்லை. அங்கே என்ன முன்னுப்பு? ஒன்றும் இல்லையே, ஒன்றுமே இல்லையே. ஏன் கேட்கவே மாட்டேன்ல. சரி ஜங்கு திட்டாத, நான் இனிமேல் வந்துட்டு சீக்கிரமாகிடுச்சு, சீக்கிரமாக கிளம்பி சீக்கிரமாக ஆஃபீஸர் ஓகேவா? அது மட்டும் நடந்துச்சுன்னு வைய உலகம் அழிஞ்சிரும். என்னடா இப்படி அசிங்கப்படுத்துகிற? இப்படி இன்னைக்கு நீ பாரு, நீ வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆகுது. இந்த 2 வருஷத்தில் ஒரு நாளாவது சீக்கிரமாக வந்திருக்கியா? ஜங்குக்கு என்ன இப்படி சொல்கிற? நான் ஒர்க் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் மந்த்து இவ்வளோ சீக்கிரமாக வருவேன் கிழிச்ச. அப்போ கூட 10 நிமிஷம் 5 நிமிஷம் முன்னாடி தானே உள்ளே வந்து உட்காருவேன். சரி ஜங்குக், அதுக்கப்புறமா வந்து கம்மிட்டேட்டிங்க தைரியம். நம்ம பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் உங்கள் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு வச்சு ஆஃபீஸ் வருது. நீ என்ன காலையிலே விளாட்ற? இல்லை காலைல கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாடா. ஓஹோ, அந்த டென்ஷன் தான் என் மேலே இருக்கிறியா அப்படின்னு நீங்கள் வாங்கிக்கணும் நினச்சிட்டு அப்படி ஜங்குக்கு கிட்டே போகிறீங்க. இப்போ கிட்ட வர ஒன்றும் இல்லையா, இப்போ சுற்றி போய் அப்படியே லேப்லேயே அவரோட லேப்பில் உட்காடுறீங்க. அது டபுள் லெக் போட்ட மாதிரி உட்காந்துட்டு அவர் நெக்கில் வந்துட்டு நெக்கை சுற்றி கையை போட்டு அவர் இன்னும் கிட்ட க்ளோஸில் இருக்கிறீங்க. தேவையில்லாத நீயே பண்ணிவிட்டு அப்புறம் கடைசியில் என்ன சொல்லுவடி? நான் என்ன பண்ணேன்? ஒன்றுமே பண்ணல, நீ என்ன டென்ஷனாக இருக்குன்னு சொல்கிறேன். என் தங்கத்துக்கு டென்ஷனாக இருக்கா? சொல்லு கே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போய் ஒர்க் பாரு. ஒர்க் பார்க்கவா? ஜங்குக்கு இன்னைக்கு என்ன டேட்டுன்னு ஞாபகம் இருக்கா? தெரியும், Feb 7 அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. இன்னைக்கு என்ன டேட் ஞாபகம் இருக்கா? என்ன டே வயன் போவயன் அப்படின்னு சொல்கிறாரு. போடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கோவத்தில் போகிறீங்க. நீங்கள் வந்துட்டு கேபின் விட்டுட்டு வெளியே இப்படி டோக்க டம்முன்னு சாத்திட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் உங்கள் கேபினில் உட்காடுறீங்க. அவர் நின்று பார்த்து சிரிக்கிறாரு. பாட்டி ஏன் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இடத்துல வந்து குட்டி இன்ட்ரோ ஒன்று பார்த்தாலாண்டா. என்னென்னா வந்துட்டு ஜங்கோக் உங்கள் நெய்பர்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நீங்கள் 2 இயர்ஸாக வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த கம்பெனிக்கு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு அவர் சிஇஓ ஓகேங்களா? ஸோ அவர் வந்துட்டு உங்களை பார்த்து உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். நீங்களும் வந்துட்டு செஞ்சுட்டு அக்செப்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் அப்படியே கொஞ்ச நாள் லவ் பண்ணுவீங்க. நீங்கள் லவ் பண்ணி கொஞ்சம் நாள் வந்து இது வீட்டுக்கும் தெரிஞ்சிருச்சு. உங்கள் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா வந்துட்டு நெய்பர்ஸ் தான் இல்லையா? ஸோ ஜங்குக்கு வந்துட்டு உங்கள் அம்மா வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி தான் அவங்களும். ஈவன் வந்து ஜங்கு கூட அம்மாவுக்கு ஜங்கு கூட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உங்கள் அம்மாவுக்கு வந்து உங்களோட ஜங்கு தான் பிடிக்கும். ஏன்னா வந்துட்டு நம்ம வீட்டில் நம்ம வந்து எல்லா ஆட்டிலையும் பண்ணுவோம். பட் அடுத்தவங்க வீட்டுக்கு வரும்போது அவங்ககிட்ட நம்ம நல்லபடியாக நடந்துக்கும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது எவ்வளோ பொறுப்பாக இருக்காளா அப்படிங்கிற மாதிரி 2 பேத்துக்கும் அர்த்தம் இருக்கும். ஸோ அதான் வந்து ஓகே, நம்ம வீட்டு பார்த்து நம்ம பொண்ணை கட்டி கொடுத்தோன்னா நமக்கு வந்துட்டு எந்த டென்ஷனோட கான்செப்ட் உங்கள் அம்மா வந்து ஓகே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஜங்குக்கு வீட்லேயும் வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. பட் இப்போதைக்கு வந்து நீங்கள் தான் கேட்டிருப்பீங்க, கொஞ்ச நாள் நாங்கள் கப்பலாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாளே மாட்டிருப்பீங்கடா. ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரி போய் மாட்டிருப்பீங்களா? நம்ம வந்து கப்பல் லைஃப் என்ஜாய் பண்ணாமல் டேரெக்டாக வந்து மேரேஜ் பண்ணிட்டோன்னா அது வந்து ஃபேமிலி ஆயிடும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்டிருப்பீங்க. நான் கொஞ்ச நாள் வந்து அந்த கப்பல் லைஃப் என்ஜாய் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறமா வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிறோம்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அவங்க வந்து சேஞ்சுட்டு விட்டுருப்பாங்க. ஸோ அப்படியே 2 இயர்ஸாக அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்குடா. ஸோ வாங்க இப்போ நம்ம பேக் டு ஸ்டோரி போயிடலாம். பார்த்து ரைட் இருக்குடி உனக்கு கருமா சொல்லிட்டு அவர் எப்படி ஒர்க் பண்ணுறாரு. நாளைக்கு காலையில் சாயந்தரிக்கும் அவர் முகத்தையே பார்க்கல. ஒரு ரோஸ்ட் எப்போ ஞாபகம் வச்சுக்க தெரியாதவன் இதில் 2 இயர்ஸாக லவ் பண்ணுறது கல்யாணமாக படிக்கலாமா போடா, அடுத்த நாளே பிரேக்கப்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ரேஞ்சுக்கு போயிட்டீங்க. சரியான கோவத்தில் இருக்கீங்க நீங்கள். காலையில் வண்டி நான் வேகமாக ஓடிச்சுடுறேன், அது ஓடிடுறேன், இது ஓடிடுறேன் சொல்ல தெரியுது. ஆனால் ஆஃப்டர் ரோஸ்ட் ஞாபகம் வச்சு தெரியுன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்து புலம்பி தந்துட்டு இருக்கீங்க. என்ன தெரிகிறதாங்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டு இதில் வந்து அடிக்கடி ஒரே பேர் இருக்கிறதுனால சாரா ஓகேங்களா? இந்த வெளி பேச்சுக்கு சாரா வச்சுக்கலாம். சாரா அப்படியே பின்னாடி வந்து என்ன தெரியுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டரை பார்த்து புலம்பிட்டு இருப்பீங்களா?
ம் வெண்ண அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி மச்சான் கம்ப்யூட்டர் பார்த்து பண்ணிட்டு இருக்க, கடைசியில் அதை கூட டீக்க மாட்டியா? ஏன்டி சொல்ல மாட்டேன் கொழுப்படி உனக்கு? பின்ன என்னடி என்னை பார்த்த புலம்புன ஏன் நம்ம ஆஃபீஸில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லாத்துட்டையும் புலம்பிட்டேன், ஆண்டவங்கிட்ட புலம்பிட்டேன். கடைசிக்கு வாயில்லா ஜீவன், வாயில் உயிரே இல்லாத ஜீவன் அந்த கம்ப்யூட்டர்கிட்ட போய் ஏன் புலம்பிட்டு இருக்க? பூத்தடியெல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்கிறீங்க. உன் தலையெழுத்துக்கு நம்ம சேனல் நல்லா தான் இருக்குது. சிஇஓவை லவ் பண்ணுறேன், அது ஜங்கு மாதிரி ஆளலாம் யாருக்காவது கிடைக்க மாட்டியா ஒரு மாதிரி கேரிங்கான பர்சனே, இவ்வளோ அழகா க்யூட்டா. ஏய் அவன் ஏன் ஆள்டி? உன் ஆள் தான், நான் கொத்திட்டா போயிட போகிறேன். அப்படி தானே பேசிகிட்டு இருக்க? ஏய் என்னடி சொல்லிட்டேன் பெருசா, ஒன்றுமே சொல்லடி நான். விட்ட நீயே எனக்கு உனக்கு பிரேக்கப் பண்ணி விட்டுட்டு நீ பிக்கப் பண்ணிட்டு போயிட போல இருக்கு. அப்படிலாம் பண்ண மாட்டேன். என்ன மிச்சம் அப்படிலாம் பேசுகிறேன்? பின் என்னடி நான் இங்கே கோவத்தில் இருக்கேன், வந்து அவன் அழகு கிழகுன்ட்டான் ஓடி வைக்கும். என்ன கோவம்? நீ ஆள் ஆஃப்டர் ஒரு ரோஸ்டே கூட ஞாபகம் வச்சதில்லை. ஒர்க்குன்னு எப்போ பார்த்தா அந்த ஒர்க்கே கட்டிட்டு வருவான். இவன் பெருசாக என்ன லவ் பண்ணிருக்கான், அந்த ஒர்க்கை லவ் பண்ணியிருக்கலாம் மச்சி. அந்த மாதிரி சிஇஓஸ் மாஃபியாஸ் அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும், அவங்கள மாற்ற முடியாது. என்னடி பழைய பஞ்சாங்க மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. இது பழைய பஞ்சாங்க மாதிரி பேசுகிறேன்னா இமோஷ்னல் டேமேஜ். எப்படியே போய் தொலைப்போ நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரா வந்து அங்கேருந்து கிளம்பிட்டாரா? இதை நீங்கள் வந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணிவிட்டு உங்களோட ஒர்க் டைம் வந்து முடிஞ்சோடனே நீங்கள் வந்து கிளம்பிட்டீங்க. ரேண்டாகவே எடுத்து மாற்றி கிளம்பிட்டீங்க. எப்போயுமே வந்துட்டு ஜங்குக்கு பார்த்து கேபினுக்கு போவீங்க, ஆனால் வந்து அப்படிலாம் போக நீங்கள் பாட்டு கிளம்பிட்டீங்க. ஜங்குக்கும் வந்துட்டு அது கேபினில் நோட்டீஸ் பண்ணிட்டு செம்மையாக சிரிக்கிறார். அவருக்கு வந்து உங்களை பார்த்தோன்னே சிரிப்பாக இருக்குது. இப்படிலாம் பண்ணுற லைக் ஏன்னா நீங்கள் வந்து போகும்போது சும்மா போயிருக்க மாட்டீங்க. ஜங்குக்கு பார்த்து முறைச்சிட்டு இப்படி வாயை ஒரு மாதிரி இப்படி பண்ணிவிட்டு சிரிப்பிட்டு திரும்புவோம்ல, அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்களா? இப்படிலாம் பண்ணுறா பாரு கூட அவருக்கு சிரிப்பு வருது. அண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து ஆல்மோஸ்ட் தெரியும்டா, எல்லாத்துக்குமே தெரியும் நீங்களும் வந்துட்டு ஜங்குக்கு லவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சிரிப்பு வருது. ஸோ அதை பெருசாக அது கண்டுக்காம விட்டாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே கிளம்பிட்டீங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு அப்படியே பேகை தூக்கி போட்டு காஃபி இருமை வந்து கையில் நம்ம குழப்பம் காஃபி எடுத்துட்டு பாரு, சனியை பார்த்து கொத்திக்கிட்டே இரு. என்னம்மா நான் உன் புள்ள தானே, எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே கச்சிப்போ. அப்படியா? திட்டு வாங்காமல் இருக்கணும்னா போய் கல்யாணம் மட்டும் புருஷ வீட்டில் இருப்போம். என் புருஷனா? எனக்கு அவனுக்கு டைவர்ஸ் அப்படின்னு சொல்கிறீங்க. கல்யாணம் ஆனதானே டைவர்ஸ் பண்ணுறக்கு. சரி ஓகே பிரேக்கப்பு வாய் மணி போடு வைன். என்ன பேசிகிட்டு இருக்க? டைவர்ஸு பிரேக்கப்புன்ட்டு என்னம்மா இன்னைக்கு என்னம்மா டே? February 7 என்னடி February 7 தாண்டி இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு என்ன நாள்? செவ்வாய்க்கிழமை. மா அது இல்லைம்மா, பின்ன நீங்கள் செவ்வாய்க்கிழமை தாண்டி. செவ்வாய்க்கிழமை வந்து ஐயோ சனியை மாதிரி பண்ணாதம்மா, என் போக என்ன வாங்கி பிரச்சனை உனக்கு? இன்னைக்கு டேக்கும் நீ ஜங்குக்கு பிரேக்கப் பண்ண சொல்லிட்டு என்ன சம்மந்தம்? இன்னைக்கு ரோஸ் டேமா, அது கூட ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ தான் ஒர்க்கை கட்டிட்டு அழுகுறான். ஓகே நல்லா ஏதாவது வாயில் வந்துட போகுது. இதுக்கும் பிரேக்கப் பண்ணுறது அப்படி பார்த்தா அவங்க அப்பா என்னோட கல்யாணம் ஞாபகம் வச்சதில்லை. எத்தனை நாள் டிவோர்ஸ் பண்ணியிருக்கணும். நிச்சயமாக எங்கள் அப்பா வேலை கொடுத்துருவாங்க. எங்கள் அப்பா எல்லாம் வந்து நல்லவர் தங்கமானவர். மயில் சீப்போ என்னம்மா நீ கிட்ட பேசுகிற? ஆமாண்டி பேசுண்டி. சும்மா எல்லா எஃப்எஃப்லையும் எங்கே மட்டும் அப்பாவே காமிக்கிறீங்க, நாங்கள் மட்டும் அழுதுட்டு ஒப்பாரி வச்சுட்டு அப்படியே கொஞ்சிட்டு அப்படியே இருக்கணுமா? பேசுண்டி என்ன பண்ணுவேன்? ஒன்றும் பண்ண இதுக்கே இப்படி சூடாவே கூல் சில் அப்படி போய் ஒரு காஃபி போட்டு பார்க்கலாம். சாரி எப்போ கூட ஆண்ட வேசியம் உங்க சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்படியே பேசிட்டு அவங்க போய் காஃபி போட்டது உங்ககிட்ட கொடுக்குறாங்க. பிடிச்சல குடி சொல்லி கொடுக்குறாங்க. சரி சொல்லிட்டு நீங்களும் அப்படியே குடிக்கிறீங்க. நமக்கு இதெல்லாம் புதுசாக வைக்க சூடு எல்லாத்தையும் தூக்கி போட்டு நீங்களும் இப்படி காஃபி குடிச்சிட்டு இருக்கீங்க. ஜங்குக்குள்ளே வீட்டுக்குறாரு. ஹாய் ஆண்டி. ஹாய்டா வாடா, எப்படா போச்சு இங்கே வைக்கலாம்? நல்லா போச்சு ஆண்டி. அண்ட் இந்தாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் அம்மாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. என்னென்னு பார்த்தா சும்மா அவங்க ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஏதோ ஒன்று உங்கள் அம்மா பிடிச்ச ஐட்டம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. தேங்க்யூ ஜங்குக்கா. நீ தாண்டா நீ எனக்கு பிறந்த பிள்ளைய உங்களால் என் வீட்டில் பிக்காமல் போயிட்டுடா. சனியை பெற்று வச்சுருக்கேன் பாரு, இதுவும் தான் இருக்கேன். ஒரு அம்மா இருக்காளே வீட்டில், அக்கா வாங்கிட்டு கொண்டு போய் கொடுப்போம். இல்லை சாப்பிட்டா தூங்கினாலா ஏதாவது ஆசையாக கேட்போம். எதுவுமே இல்லைடா. நீ பண்ணுற கேட்க கூட இவன் பண்ண மாட்டேங்கிறாடா. அதான் என்ன ஆண்டி நீ பார்த்தீங்களா, நீ பண்ணுற கேட்க கூட அவள் பண்ண அப்படின்னா அவ்வளோ இதாக போயிட்டேனா? நானும் உங்கள் பையன் பார்த்தேன். ஐயோ பிள்ளை ரோசம் குடிக்கிறியா? காஃபி சொல்கிறாரு. நானே வாயை திறந்து டீ காஃபின்னு கேட்டால் கூட எங்கள் அம்மா அத்தனை கற்றுக்கத்துறா. இப்போ அவ்வளே கேட்டு கொடுக்குறா பாரு. சி அப்படின்னு சொல்லி இங்கே திரும்பினீங்க. அவங்க பார்த்து சிரிச்சிட்டு காஃபி சொல்லி கேட்கும். உங்கள் அம்மா வந்து போட போயிட்டாங்க. ஆண்டி கொஞ்சம் ஃபில்டர் காஃபி நல்லாயிருக்கும், அதுக்கு நான் 5 பேர் போட்டு கொடுத்தேன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. இதுக்கு ஒரு ஃபில்டர் காஃபி கேட்டார் அப்படின்னா நார்மல் காஃபியை டக்குன்னு போட்டு கொடுத்துலாம். அது ஃபில்டர் காஃபி வந்து கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ அதெல்லாம் கேட்டிருப்பாரு. அப்படியே உங்ககிட்ட வந்து உட்காடுறாரு. அவங்க சொல்லிட்டு நீங்கள் திரும்பினீங்க. ஓய் என்னாடி சொல்லிட்டு பார்க்குறாரு. அவங்க சொல்லிட்டு பதில் சொல்ல. பதில் சொல்லிட்டு என்னடி அப்படின்னு சொல்லி திரும்பவும் கேட்குறேன். நீங்கள் எதுவுமே பேசலையே. வயன் 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 வயன்
சொல்ல அவர் திரும்ப திரும்ப கூப்பிட்றாரு. நீங்கள் நம்ம போடா எனக்கு வந்துட்டு காது கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. செவரங்கால சங்கூதர மாதிரி உட்காந்துருக்கா பாரு. அந்த தம்பி அத்தனை தடவை கூப்பிட்றாள் என்னன்னு கேட்டு சொல்லையே, என்னன்னு கேட்டதோ வாயில் முத்தா கொட்டிடும் சொல்லிட்டு உங்கள் அம்மா அங்கே கிச்சன்லேருந்து கத்துறாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 டைம் அவர் வந்து நார்மலாக கூப்பிட்டுப்பாரு. நீங்கள் கூப்பிட்டு எதுவுமே பேசலையா, அவர் டப்புன்னு கோவம் வந்தோன்னா அடுத்த ஒரு 2 டைம் நல்லா சவுண்டாக கூப்பிட்டுருப்பாரு. நீங்கள் அப்பயும் பேசாமல் தான் அந்த சவுண்ட் உங்கள் அம்மாக்கே கேட்டிருக்கும். அம்மா கிச்சன்லேருந்து கத்துறாங்க. ஆண்டி நான் வயர் எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போட்டுமா. எதுக்கு ஜங்குக்? இல்லை அவள் கொஞ்சம் கோவமாக இருக்கா, அவளை சமாதானப்படுத்த கரெக்டாக இருக்கும். அது இங்கே இருந்தால் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் முன்னாடி என்ன எதுவும் பேச முடியல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை பண்ணி கூப்பிட்டு போய்க்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அம்மா நான் உன் பிள்ளைம்மா, நீ ஏன் அவங்க அனுப்பிச்சி வைக்கிற? பொடி அவன் எதுவும் பண்ண மாட்டான், நீ எதுவும் பண்ணாமல் தான் சரி பா சொல்லி. அம்மா அம்மா நீ எல்லாம் தாயா, நீ எல்லாம் தாயா டைம் தான் கேட்குறேன், நீ எல்லாம் ஒரு தாயா, நீ எல்லாம் அம்மாவா? போடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே கேஷுவலாக போகிறாங்க. கூப்பிட பிடிச்சி இழுத்துட்டு போகிறா, தர கை பிடிச்சிட்டு போகிறேன். எப்படி நான் அவளை என்னை விடு விடு கத்துறீங்க. வாடி இங்கே பாரு, என்னை விடுறையா இல்லை நான் வந்து அரஸ்ட் பண்ண சொல்லிட்டு கத்து பார்ப்போம் வாயை வச்சு கையை கொடுத்துருவா மாடி. சே எல்லாருக்கும் நான் தான் பைசியாக இருக்கேன், என்ன தான் ஈஸியாக டேமேஜ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் வச்சுட்டு அப்படியே போகிறீங்க அமைதியாக. ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துட்டீங்க. அவர் கை வர மாதிரி இல்லை, அவர் அப்படியே அசால்ட்டாக பிடிச்சி உங்களுக்கு சடத்தை இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. நீங்களும் போகிறீங்க. எதுக்கு நமக்கு எழுத்துட்டு வந்து சொல்லிட்டு நேராக அவங்களை கூட்டிகிட்டு போய் அவர் கீழே ஹாலில் கூட உட்காந்து வச்சு பேசிக்க மாட்டார். நேராக கரெக்டாக அவர் பெட்ரூமுக்கு தான் கூப்பிட்டு போகிறாரு. எதுக்கு இப்போ எழுத்துட்டு வந்தேன்? வயன் உனக்கு என்ன பிரச்சனை? காலையில் எதுவும் பேசாமல் இருக்கேன். ஒன்றும் இல்லை, கரெக்டாக தலைவலிக்குது, விடு. தலைவலிக்குதா? என்னாச்சு பேபி தலைவலியா சொல்லிட்டு அப்படியே ஹிப்போ பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. நீங்கள் அதுமாதிரி பேசல, அமைதியாக இருக்கீங்க. கூப்பிடு சொல்லி கேட்குறீங்க. என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஐ பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் எதுவுமே பேசல, அமைதியாக இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் தள்ளி நின்றுருப்பீங்க, பெட்டுக்கு தள்ளி நின்றுருக்கீங்க. ஸோ வந்து நீங்கள் திரும்பி பெட்டெல்லாம் பார்க்கலாம், அமைதியாக நின்றுருக்கீங்க. இன்னைக்கு என்ன டே ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லையே. நீ விட்டு சொல்லுங்க சொல்லிட்டு அப்படியே கையை விட்டு நம்ம இப்போ இவர் டோர் பின்னாடிருக்கா. ஸோ ஆப்போசிட் சைடில் திரும்புவோம், அது மாதிரி திரும்ப போகிறீங்க. டப்புன்னு ஒரு கை பிடிச்சிட்டு அவர் பக்கமாக இழுத்துட்டாரு அவர்கிட்ட. ஸோ நீங்கள் போய் அவரை இடித்து நிற்கிறீங்க. ஜங்குக்கா இன்றைக்கி என்ன ஞாபகம் அதை சொல்ல. இன்றைக்கி ரோஸ் டே. ஆஃப்டர் ஒரு ரோஸ் டே இது கூட எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியல, அது கூட பரவாயில்ல. காலையில் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு ரோஸ் ஆச்சு கொடுத்தியா? எதுவுமே இல்லைல்ல. போ ஜங்குக்கா எல்லோரும் சொல்கிறாங்க. அதாவது லவ் பண்ண ஸ்டார்ட் ஒரு 1 இயர் அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் ஒரு 6 மந்த் தான் வந்து மேக்ஸிமம் வந்துட்டு பாசமாக இருப்பாங்க. அதுக்கப்புறம்லாம் வந்துட்டு எதுவுமே சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. நான் தான் நம்பல. என் ஜங்குக்கு எப்பவுமே வந்து ஒரே மாதிரி தான் இருப்பான், என் ஜங்குக்கு அப்பெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு பைத்தியமே நினச்சிட்டு இருந்தேன். எல்லா ஆம்பளையும் ஒரே மாதிரி தான். நீங்களும் விதி விலக்கா அப்படி மாதிரி சொல்கிறீங்க. ஆமாண்டி உங்கள் புருஷன் விதி விலக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு அப்படியே பேக்வேர்ட்ஸில் கூப்பிட்டு போகிறார். அது உங்கள் தூக்கி அவர் கால் மேலே நிற்க வச்சுட்டு அவர் ஃப்ரெண்டில் போக அப்படியே நீங்கள் பேக்கில் போகிறீங்க. அந்த மாதிரி இருக்குது. அவர் ஃப்ரெண்டில் போனால் அப்படின்னா நீங்கள் பேக்கில் தான் போவீங்க, ஏன்னா அவரை ஃபேஸ் பண்ணி நின்றுருக்கீங்களே. ஸோ அப்படியே வந்துட்டு ஃப்ரெண்டில் போய்ட்டு அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஒத்துன்னு பெட்டில் விடுறாரு. ஜங்குக்கா இடுப்பு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. அப்போ சைட் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ரோஸ் எனக்கு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலி. எதுனா வந்துட்டு JY அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஹார்ட்டின்லாம் போட்டு ஹீரோ மார்க்லாம் விட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்து நீங்கள் கிழிச்சு ஜங்குக்கை பார்க்குறீங்க. என்ன பண்ணட்டி கோவம் போயிடுச்சா? போயிடுச்சு இதுக்கே எப்படின்னா எப்படி சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு தூக்கிட்டு போகிறாரு. தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பாட்டை ஃபுல்லாக வந்து ரோட்ஸ் பெஸ்டல்ஸால் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அங்கே வந்து கேண்டில்ஸ் வச்சுருக்கு. கேண்டில்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஃப்ரேக்ரன்ஸே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதெல்லாம் ஸ்மெல் பண்ணுறீங்க, உங்கள் மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே வாட்டரில் நிற்க வச்சு அங்கே வந்துட்டு உங்கள் கையில் ஒரு அவ்வளோ அழகான ரோஸ் பொக்கே. அது எப்படின்னா வந்துட்டு சுற்றி ஃபுல்லாக வந்து ஒயிட் ரோஸு, அதுக்கு நடுவில் மட்டும் JY அது மட்டும் வந்துட்டு ரெட் ரோஸு, நடுவில் குட்டி ஹார்ட்டின் அது வந்து ரெட் ரோஸு, சுற்றி வந்து ஒயிட் ரோஸு, அந்த மாதிரி இருக்குது அந்த பொக்கே. அதை பார்த்தோன்னே ஒயிட் ப்ளஸ் ரெட் காம்பினேஷன் எவ்வளோ ஒரு இதாக இருக்கும். அதை பார்த்தோன்னே நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு பார்க்குறீங்க. காலையிலேருந்து கொடுக்குறேன்ல. காலையிலேருந்து கொடுத்துருந்தா இவ்வளோ தூரம் எதிர்பார்த்துக்க மாட்டேன்ல. போடா சரி வா. எங்கே வரணும்? எங்கே வரணும் சொல்ல வந்துடுவியா? பொறுக்கி போகிறேன் போடா, நாங்கள் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போறியா? வீட்டுக்கு போகிறக்கவனை இங்கே கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் காரிலேருந்து கொடுத்துருந்தா அப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிப்படி. இப்போ எதுக்கு இவ்வளோ டெக்கரேஷன், இவ்வளோ செட்டப்லாம் எதுக்கு? மேட்ரு போடுதான் ஜங்குக்கா அப்படி சொல்லி கத்துறீங்க. நிச்சயமாக அதுக்கு தான் நீ வாடி. எனக்கு வந்துட்டு வாட்டர் கலர் தான் ட்ரை பண்ணணும், ஷவல் தடவை ட்ரை பண்ணணும், பெட்டில் ஒரு தடவை செத்துருவேன்.
வாய் மூடி அப்படின்னு சொல்லி வாயை பற்றிட்டு அவரை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் ட்ரெஸ்லாம் கழிட்டு உங்களுக்கு எப்படி கிஸ் பண்ணுறாரு. ஓகேடா இந்த மினி பேச்சு இதோடு முடிச்சுக்கிறேன். அண்ட் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு நான் 18+ கண்டென்ட்லாம் வைக்கல. ஸோ அதனால தான் வந்து ஸ்டார்டிங்கில் வார்னிங் கொடுக்கல. ஸோ வந்து நான் வார்னிங் கொடுத்தேன் அப்படின்னா 18+ கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வார்னிங் வந்து கொடுக்கல அப்படின்னா 18+ கண்டென்ட் வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மினி பேச்சை இதோடு வந்து முடிச்சுக்கிறேன்டா. அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் முன்னாடி சொன்னால் கமெண்ட் பண்ணிடுங்கடா கொஞ்சம். அண்ட் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.